தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 1 to 6 முடிய உள்ள வசனம். லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 1 முதல் 6 முடிய உள்ள வசனம். இந்த நற்செய்தியானது 2 முக்கிய கருத்துக்களை கூறுகின்றது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பணிவாழ்வுக்கு அனுப்புகின்றார். அதில் அவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். பேய்களை அடக்கவும், நோய்களை குணமாக்கவும், பல வல்ல செயல்களை செய்யவும் அதிகாரத்தை கொடுக்கின்றார். இரண்டாவதாக, நீங்கள் பயணத்திற்கு செல்லும் பொழுது கைத்தடியோ, பணப்பையோ, 2 அங்கியோ வேற எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று அறிவுரை கூறுகின்றார். இதன் அர்த்தம் என்னவென்று சிந்திக்கின்ற பொழுது நமக்கு 2 முக்கிய கருத்துக்கள் நமக்கு சொல்லப்படுகின்றது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுப்பது எதன் மீது என்றால் சாத்தான் மீதும் நோய்களை மீதும் தான் நமக்கு அதிகாரம் தந்திருக்கின்றார். ஏழை எளிய தன்னிடம் கொடுக்கப்பட்ட மக்கள் மீது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை செலுத்தக்கூடாது என்று கூறுகின்றார். இரண்டாவதாக அவர் கூறுவது, நீங்கள் பயணத்திற்கு செல்லும் பொழுது பொருட்களை நம்பி செல்ல வேண்டாம். இந்த பொருட்களை நம்பி செல்கின்ற பொழுது நம்முடைய இறை பராமரிப்பை நாம் உணர மறந்து விடுவோம். அவ்வாறு நாம் உணர மறந்துவிட்டால் நம்மிடமிருந்து செயலாற்றுகின்ற நம்முடைய சுயநலம், பொறாமை, போட்டி, பொல்லாப்பு இவைகள் தான் வெளிவருமே ஒழிய கடவுள் அவருடைய ஆசீர்வாதம் நம் கண்ணுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் பயணத்திற்கு செல்லும் பொழுது வேற எந்த பொருளையோ பொன்னையோ நம்பாமல் இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து செல்ல வேண்டும். இரண்டாவது அவர் கூறும் வார்த்தை என்னவென்றால், நாம் அந்த பொருள்களின் மீது நம்பிக்கை வைத்து செல்கின்ற போது நாம் சென்ற நோக்கத்தை மறந்து விடுவோம். எதற்காக நாம் இந்த பணிவாடை தேர்ந்து கொண்டோம், எதற்காக நாம் இந்த பணியை மேற்கொள்கிறோம் என்ற நோக்கத்தை மறந்துவிட்டு அந்த பொருள்களின் மீது நாம் கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அன்பு அறிவுரை வழங்குகின்றார். நீங்கள் பணிவாழ்விற்கு செல்கின்ற போது எதையும் நம்ப வேண்டாம், தந்தையாம் கடவுள் மீது நம்பிக்கை வைங்கள். அதோடு நீங்க எந்த நோக்கத்திற்காக நீங்கள் பணிவாழ்வுக்கு அனுப்பப்படுகின்றோ அதை நிறைவேற்றுங்கள் என்று கூறுகின்றார். அன்புமிக்க தேவ பிள்ளைகளை, சிந்தியுங்கள். இந்த பணிவாழ்வு, அதாவது நற்செய்தி அறிவிக்கும் பணி என்பது அது குருக்களுக்கு, சகோதரர்களுக்கு, சிஸ்டர்களுக்கு மற்றும் கொடுக்கப்பட்டதல்ல. இது ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் கொடுக்கப்பட்டது. நாம் அனைவரும் இயேசுவின் பிள்ளைகள். இந்த நற்செய்தி அறிவிக்கும் பணியை நாம் அனைவரும் சிறப்பாக செய்வோம். பல நேரங்களிலே நாம் இந்த சாத்தான் என்ற பிடியிலும் நோய் என்ற பிடியிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். மாடர்ன் உலகத்திலே பல விஷயங்களில் அடிமையாக இருக்கிறோம். பணம், பதவி, பட்டம், பொருள், மீடியா போன்றவற்றில் அடிமையாய் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரிடம் நாம் சரணாகதி அடைவோம், தஞ்சமடைவோம். அவர் நமக்கு வேண்டிய அனைத்து ஆசிரியையும் நிறைவாக தருவார். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் இந்த புதிய நாளில் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.